எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். இதுல தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் விளக்கம் தந்திருக்காரு. அந்த சம்பவத்தெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி விளக்கம் தந்திருக்காங்க. அதை பத்தி இல்லைங்க, என்னன்னு விசாரிச்சுட்டு அப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதற்கு சரியான ஒரு தீர்வை காண்போம். அமைச்சரவை தானே ஒப்புதல் கொடுத்துருக்கு, நாடு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நம்முடைய முதலமைச்சருடைய அது நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லாத்தையும் ஒரே நாடு ஒரே ரேஷன்னாங்க, ஒரே நாடு ஒரே மொழின்றாங்க, எல்லாத்தையும் இப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தால் இங்கே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பறிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பது. இன்றைக்கி தேர்தலும் இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் 5 வருடம் முடியாத ஆட்சிகளுடைய நிலை என்ன? இந்த ஒரே தேர்தலால் மக்களுக்கு வரக்கூடிய பயன் என்ன? எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எது லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குமோ அதை செய்யணும்னு நினைக்கிறது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி பண்ணுறாங்க. இல்லைங்க, அவங்க நிறைய விஷயங்களை அவங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்டின் மீது திணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தொடர்ந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்திற்கும் முக்கியமாக மாநில உரிமைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உதயநிதி மற்றும் இன்பநிதி குடும்ப ஆட்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு போட்டி என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். மிக முக்கியமாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பண்ணன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய மாநிலத்தில் விளையாட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல்வேறு மிக முக்கியமான விளையாட்டுகளை மிக முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டில் அகில உலகில் இருந்த விளையாட்டுகளில் நம்முடைய மாநிலத்துக்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அவருடைய சீரிய தலைமையில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் வகையில் சென்னையில் சர்வதேச அளவிலான செஸ் போட்டிகள் நடத்தப்பட்டும் அகில இந்திய அளவிலான கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், ஃபார்முலா 4 கார் பந்தயம், சர்ஃபிங் எனக்கூடிய நீர் சறுக்கு விளையாட்டுகள், இது போன்ற பல்வேறு போட்டிகளை இங்கே கொண்டு வந்து உலக தரத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. தற்போது விளையாட்டுத் துறையில் உள்ள வீரநிலைகள் அதிக அளவில் ஊக்குவிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த திரு மாரியப்பன் பதக்கம் வென்றுள்ளது தமிழகத்துக்கு சிறப்பு சேர்த்துள்ளது. களப்பணியாளர்களையும் அமைச்சு பணியாளர்களையும் அலுவலர்களையும் உள்ளடக்கிய பெரிய துறையின் உடல் தகுதியும் ஆரோக்கியத்துடன் இருப்பின் மட்டுமே வனத்தையும் வன உயிரின பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டையும் உறுதி செய்ய இயலும். அகில இந்திய அளவில் மற்ற எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு அனைத்து விதமான விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதை அறிந்து பெருமிதம் அடைகிறது. கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் நிலையில் 2000ஆவது ஆண்டில் 8வது அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகளில்
கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் பெரும் நமது துறை சார்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த சீரிய ஆட்சியில் ஊக்கத்தொகை வழங்கி தொடர்ந்து கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அகில இந்திய அளவில் வெற்றி பெறுகின்ற வனத்துறை விளையாட்டு வீரர்களுக்கு தற்போது தங்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 20,000, வெள்ளி பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 15,000 மற்றும் வெண்கல பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதனை உயர்த்தி வழங்குவதற்கான கோரிக்கை வரப்பெற்றுள்ளதை முன்னிட்டு இது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதற்கான ஆணையினை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு 26வது அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகளில் ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடைபெற்ற போது நமது தமிழ்நாடு வனத்துறை அணி 18 தங்கம், 16 வெள்ளி, 17 வெண்கல பதக்கங்களை வென்று அகில இந்திய அளவில் 5வது இடத்தை பிடிக்க உறுதுணையாக இருந்த அனைத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை நான் உளமாற பாராட்டுகிறேன். மேலும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுள்ள நிலையில் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் நமது மாநிலத்தின் சிறப்புகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் விதமாகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சீரிய ஆலோசனையின்படியும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் மேலான உறுதுணையுடனும் 28வது ஆண்டு அகில இந்திய வனத்துறை விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வனத்துறையையும் வனங்களை மேம்படுத்தவும் இந்த அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சியால் 2022 முதல் 2030ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கும் திட்டம் காலநிலை மாற்றத்தில் எதிர்கொள்ளும் வகையில் ரூபாய் 920.52 கோடி செலவில் ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் செவ்வனே செயல்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மனித விலங்கின் மோதல்களை தடுக்கும் பொருட்டு அகழிகள் அமைக்கும் பணிகள், செயற்கை நுண்ணறிவு தடுப்பு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கோவை பாலக்காடு மின்சார ரயில் இருப்பு பாதையில் பல ஆண்டுகளாக ஏற்பட்டு வந்த யானை உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வனத்திற்குள் நீர் ஆதாரங்களை உருவாக்குதல், மேய்ப்புலம் என்ற திட்டத்தின் கீழ் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குதல், மனித வன விலங்குகள் மோதல் தடுப்புக்கு தடம் திட்டத்தின் கீழ் முன்னறிவிப்புகள் செய்து மனித வன விலங்குகளிடையே இணக்கமான சூழல் உருவாக்கப்பட்டு மோதல்கள் வெகுவாக தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசின் சாதனையாக 4 முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வனப்பரப்பை 10 ஆண்டுகளில் 23.76% 33% அதிகரிக்க 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 260 கோடி நாட்டு மரங்களை நட்டு வளர்த்து காடுகளை பசுமையாக்க மாற்றம் நோக்கம் பசுமையோடு தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மாநிலத்தின் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் விதமாக காலநிலை மாற்ற இயக்கம் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஈரநிலங்களையும் குளங்களையும் பாதுகாக்கும் விதமாக மாநில ஈரநில ஆணையம் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை காடுகளை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக கடற்கரை பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாடு கோஸ்டல் மிஷன் போன்ற நாட்டிலேயே முன்மாதிரியான இயக்கங்கள் நமது மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அளவில் நமது மாநிலத்தில் மிக அதிகமான 18 ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்பட்டு நம் மாநிலத்துக்கே பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களுக்கு இடையே தேவாங்க சரணாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பெரியார் வனச்சரணாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடுகளை பாதுகாக்கும் வகையில் நீலகிரி வரையாடு திட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில்
சூழல் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளது. தரமான மர விதைகளை வழங்கும் நோக்கத்துடன் அழிந்து வரும் அரிய தாவரங்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் 10 கோடி மதிப்பிலான விதை பெட்டகம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்பதை நான் இங்கு பெருமையுடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தற்போது நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் தங்கள் முழு திறமையை காட்டி தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கவும் விளையாட்டு உணர்வுடன் நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டுகின்ற 12 மண்டலங்களை சார்ந்த அத்தனை விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் வாழ்த்தி நீங்கள் ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்கின்ற அடிப்படை தாரக மந்திரத்தினை மறவாமல் முழு ஆர்வத்துடன் முழு திறமையை காட்டி போட்டிகளில் வெற்றி பெற கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாண்டு அக்டோபர் மாதம் 16 முதல் 20 வரை சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெறவுள்ள 27வது அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளையும் பதக்கங்கள் வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் விளையாட நான் மனதார வாழ்த்துகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டுப் போட்டிகளை இங்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து வனத்துறை அதிகாரிகளுக்கும், மிக முக்கியமாக சார் அன்வர்தீன் அவர்களுக்கும், சார் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், நம்முடைய கோயம்புத்தூர் வனத்துறை அதிகாரிகளாகிய சார் ராமசுப்ரமணியம், சார் ஜெயராஜ் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய சார் அன்பு அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து வனத்துறை சார்ந்த பெருமக்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கேளுங்கப்பா. இல்லை, இன்னைக்கு நம்ம இப்போ இங்கே என்ன நடைபெற்று இருக்குன்னா, நம்மளுடைய 27வது மாநில வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் தான் இன்றைக்கி நம்ம துவக்கி வச்சுருக்கிறோம். இது வருஷம் நடக்கிறது. இதுலேருந்து தேர்வானவங்க அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகளில் இதில் தேர்வானவங்க அங்கே போய் விளையாடுவாங்க. அதில் கலந்துக்கிட்டு அதில் நம்ம கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வனத்துறை விளையாட்டு வீரர்கள் பல்வேறு பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. அது நான் இப்போ பேசும்போதே சொன்னேன், நிறைய தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. அதனால் அதுக்கான துவக்க விழா தான் இந்த விளையாட்டு போட்டி. சார், வனத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் அதிகமாகிட்டே போகுது. ஆண்டுக்காண்டு மனித வன மோதல் அதிகமாகிட்டு இருக்கு. காடுகளுடைய அந்த தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு என்ன நடக்குது? நிரப்புறதுக்கு இப்போ நாங்கள் டிஎன்பிசி எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது சார்? முதல்ல இப்போ டோட்டலாக சார் எவ்வளோ பேர்? 600 ஒரு 2300 கிட்ட இருக்குது வேகன்சிஸ். அதெல்லாம் இப்போ டிஎன்பிசி மூலயமா நிரப்பிட்டு இருக்கிறோம். இப்போ நிரப்ப போகிறோம் சார். மாநில தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மனித உரிமை விசாரணை இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசே அதை எழுத்து நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லை, அது கோர்ட்டில் இருக்கு இல்லையா? அது கோர்ட்டில் இருக்குது. நம்மளோட பதிலையும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம தமிழ்நாடு அரசு சார்பான பதிலையும் நம்ம அங்கே சொல்லிட்டோம். அது கோர்ட்டில் இருக்குது. அது என்னன்னு தொடர்ந்து அடுத்தடுத்து என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது கோர்ட்டில் போனதுனால எலிபென்ட் காரிடார் நம்ம டிராப்ட் வெளியிட்டோம் சார். அது என்ன சார், பப்ளிக் ஒப்பீனியனுக்கு அப்புறம் அது ஃபைனல் ஆகுமா? நிறைய அதுக்கு தடங்கல்கள் இருக்குது, அரசியல் குறுக்கீடுகள் இருக்குது, அவங்களுடைய நிறைய ஆசிரமங்கள், கல்வி நிறுவனங்கள் இருக்கிறதுனால அந்த டிராப்ட் ஃபைனல் ஆகாது அப்படிங்கிறது. இல்லை, அது தொடர்ச்சியான வேலையில் தான் இருக்குது. அது ஒன்றும் தடங்கள்லாம் இல்லை. அதாவது யானை வழித்தடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யானை வழித்தடங்கள் எங்கே இருக்குதுன்னு கண்டறிஞ்சு அதே சமயத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கோ, நீங்கள் சொல்கிறீங்கல்ல பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது, நம்ம மக்கள் குடியிருப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தானே வெளியிட முடியும். ஏன்னா இப்போ நிறைய வருங்காலங்களில் யானை வழித்தடங்களில் ஏற்கனவே இருந்த ஒரு யானை வழித்தடங்களில் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் ஏதாச்சும் குடியிருப்புகள் வந்திருக்கலாம். அது உடனே யானை வழித்தடம் வேறு மாதிரி அடுத்து வேற ஒரு திசையை மாற்றி போயிருக்கலாம். ஆனால் இதெல்லாத்தையும் கரெக்டாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரேடியாக சாதாரணமாக சொல்லிட முடியாது. அதுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் எப்போ சார் அது ஃபைனல் வந்துருக்கும். நான் தான் சட்டசபையிலே பேசினேன் அதை பற்றி. நான் யானை வழித்தடங்களுக்கான ஒரு
ஒரு சிறப்பான ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு வனத்துறை உயர் அதிகாரிகளோட தலைமையில். அது கண்டிப்பாக நான் வெளியே சார் இப்போ திருச்சி செல்வராஜ் திமுக ஆட்சியில் வந்து அமைச்சராக இருக்கிறப்பே வந்து இந்த மாதிரி வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து தனியார் நிலங்களை வந்து லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணி அதை வனங்களாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி கொள்கை முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைக்கே இல்லை. அந்த எல்லே பண்ணுற மாதிரி லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணுற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குது? அதுதான் இப்போ மேகமலையிலாம் நடக்குது. இப்போ மேகமலையில் அது மாதிரி தான் சில இடத்துலாம் நம்ம நடந்திருக்கு. சில பேர்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கணும்ப்பா, அதெல்லாம் நடக்குது. நீங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் அங்கங்கே சில பகுதிகள் அது ஒரே அடியாக டப்புன்னா அப்படியே போர்க்கால அடிப்படையில் பண்ண முடியாது இல்லையா? அங்கங்கே இப்போ மக்கள் சில இடத்துல குடியிருப்பாங்க, சில சட்ட சிக்கல் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் நம்ம சுமூகமாக தானே பண்ண முடியும். அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல், அதே சமயத்தில் நம்ம வனத்துறையில் என்னென்ன வந்து விதிமுறைகள் இருக்கோ அதை உட்பட்டு அதை பொறுமையாக தான் நம்ம பண்ண முடியும். கோவை வனக்கூட்டத்தில் யானை மனித மோதல் அதிகரிச்சிருக்கு, மேலும் யானைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இது கோவை வனக்கூட்டத்தை வந்து யானைகள் எலிபென்ட் சான்ச்சுரி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா இப்போ யானையோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். எந்த அளவுக்கு நம்ம வனத்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வனவிலங்குகளை சிறப்பாக பாதுகாத்துட்டு இருக்காங்கிறத ஒரு அறிகுறி. நம்ம அரசு வந்து எந்த அளவுக்கு வன சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஒரு அறிகுறி தான் அது. அதனால் இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் இப்போ ஏதாச்சும் மோதல்கள் வந்தால் கூட அதற்கு வந்து அங்கே தனித்தனி குழு இருக்குது. அடுத்து வனத்துறை அதிகாரிகள் இங்கே இருக்கிறாங்க. யானை வந்து வந்த இடத்துல அப்படி நிற்காது. வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதை உடனே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரி உடனே அங்கே சென்று அதை திருப்பி காட்டுக்கே அனுப்புகிற பணி. இது வந்து தொடர்பணி. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது ஒரு தொடர்பணி. இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்டடி சார், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இந்தியானா யூனிவர்சிட்டி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டடி பண்ணதில்ல சார். ஆல் இண்டியா லெவலில் வந்து ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்டில் வந்து டாப்பில் இருக்கிறது கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுமே தற்காலிகமாக இருக்குது. சோலார் ஃபென்சிங்காக இருக்கட்டும், அகலியாக இருக்கட்டும், இந்த ஏஐ கேமராவாக இருக்கட்டும், பெர்மனன்ட் சொல்யூஷன் நீங்கள் என்ன சார் பண்ண? இப்போ கூட பெங்களூரில் நடந்துச்சு இன்டர்னல், நம்ம 2 ஸ்டேட்டுக்கு இன்டர்ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அங்கே கூட இதெல்லாம் வந்து ரொம்ப தீர்க்கமாக பேசப்பட்டுச்சு. இங்கே நம்ம மாநிலம்னு கிடையாது, இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த வந்து யானை மட்டும் இல்லை, வனவிலங்கு மனித மோதல்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை பாதிப்பு இல்லை, அதுதான் சரி, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம தனி கவனம் செலுத்தி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கே வந்து யானை புகை அகலிகள் தேவைப்படும், எங்கே தொங்கும் சோலார் ஃபென்ஸ், ஹேங்கிங் சோலார் ஃபென்ஸ் எங்கே அதிகமாக தேவைப்படும், அதுக்கான கருத்துருவை பெற்று அந்த மாவட்ட வன அலுவலர்கிட்ட இருந்து கருத்தை பெற்று அதுக்கு அதிக நிதி ஒதுக்கி அந்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். இப்போ வேறு எங்கேயும் இல்லாதனால தான் மதுக்கரையில் அந்த செயற்கை நுண்ணறிவு வச்சு நம்ம வந்து அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ அதிகமாக இங்கே இருக்குன்னு, அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே யானைக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கும் அதோட உயிர் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் வேறு என்னென்ன புதிய விஷயங்களை கையாள முடியுமோ அதை நம்ம முதலமைச்சரின் ஆலோசனைப்படி நம்முடைய திராவிட மாடல் அரசில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வனமும் முக்கியம், வனவிலங்குகளும் முக்கியம், மக்களும் முக்கியம், எல்லாமே முக்கியங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சிறப்பாக ஒவ்வொன்றா படிப்படியாக பண்ணிட்டு இருக்கோம். யானைகள் வழித்தடத்தை இது பண்ணுறது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அண்மை காலமாக வந்து ரிசார்ட்ஸ் நிறைய வந்து ஃபாரஸ்ட் இதுக்குள்ள இருக்குது. வனக்கட்டி பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜங்கல் ரிசார்ட்ஸ் இதெல்லாம் வந்து வனவிலங்குகள் உள்ள வரதுக்கான ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இல்லை, எல்லா ரிசார்ட் வந்து பெர்மிஷன் இல்லாமலாம் இல்லைப்பா. எல்லா ரிசார்ட்டுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற சில ரிசார்ட்ஸ் எல்லாமே எனக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அந்த பகுதியை சார்ந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. அங்கே இருக்கிற உரிமையாளர்கள் கூட வந்து பார்த்தாங்க. அவங்களாம் இதுக்கு முன்னாடி காலங்காலமாக வச்சுருக்கிற ஒரு சில பேர், அவங்களுக்கான உரிமம் இருக்குது. இப்போ உரிமம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏதாச்சும் உரிமத்தில் நீங்கள் யாராச்சும் சந்தேகப்படுறீங்கன்னா அதை நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் விசாரிக்கலாம். மற்றபடி உரிமம் இல்லாதவங்களுக்கு அந்த மாவட்ட நிர்வாகத்தின்படி அவங்க யாருக்குமே வந்து பெர்மிஷன் கொடுக்கல, எந்த ஒப்புதலும் கொடுக்கல. உரிமம் இருக்கவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருக்குன்னா கூட தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தகவல் வரலாம், அதை நம்ம தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம உறுதியாக அதை கிராஸ் செக் பண்ணி ஜியோ வரப்போகுது, அதாவது அரசாணை வரப்போகுது. நான் சட்டசபையிலே பேசியிருக்கேன் இல்லையா, ஆனால் அதுக்கான விதிமுறை நெறிமுறைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வனப்பரப்புலேருந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து அந்த 5 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு அப்புறம் அதை வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதுக்கான அரசாணை வரப்போகுது. இதுப்பா மாரம்பள்ளி ரேஞ்சில் இப்போ அந்த ஃபென்ஸ் எல்லாமே நம்ம என்க்ளோஷர் செட்டப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம், அதை பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ண போகிறோம். எங்கே அங்கேயா? அங்கே ஏன்னா வேற வால்பாறை இல்லையா? அது நாங்கள் என்னென்ன கலந்த அரசு நான் சொல்கிறோம்ப்பா. அது என்னது இப்போதைக்கு அதை மறுபடியும் டைகர் வெளியே விடுறத உள்ள காட்டுக்கு விடுறது தான் நம்ம என்னமே அங்கேயே வச்சுட்டு இருக்க மாட்டோம். அங்கேருந்து நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அதுதான் ஜூக்கு இது பண்ணியாச்சு. இப்போ சொல்கிறேன், ஜென்ரலாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம
திருப்பி என்ன அதான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம அப்படியே நம்ம அதே பகுதியில் வச்சுருக்க மாட்டோம், ஜூவில் வச்சுருக்கிறோம். நம்ம அது அடுத்து என்னங்கிறத பார்த்து கடைநிலை ஊழியரான வேட்டை தடுப்புக்காரருக்கு ஊதிய உயர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி மருதுமலையில் வந்து இந்த குப்பை கிடங்குனால நிறைய யானைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னைக்கு நான் தான் சொன்ன குப்பை கிடங்கு போன தடவை கூட கேட்டீங்க. டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இருக்குது. நீங்கள் என்னதான் மதில் போட்டாலும் அது உடைச்சிட்டு உள்ளே வருது. இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து அது வந்து எடுக்கணுங்கிறாங்க. இல்லைன்னா யானைகள் இறப்பு அதிகமாகுங்கிறாங்க. எதை எடுக்கணுங்கிறீங்க? குப்பை கிடங்குயா? நான் அது என்னென்ன கலெக்டர்கிட்ட நான் பேசுகிறேன். ஏன்னா வனத்துறை சார்பில் வந்து ஊராட்சி நிறுவனத்துக்கு பல முறை லெட்டர் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதை அகற்றாதனால அப்படியே இல்லை, நான் கலெக்டர்கிட்ட பேசுகிறேன். ஊதியம் அதுக்கு எல்லாம் பரிசீலனையில் இருக்குது. கண்டிப்பாக ஒன்றா செஞ்சு தரோம். பரிசீலனை இருக்குது. இப்போ கூட இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ மோதல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லை, இப்போ கூட நம்ம முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் நிவாரணத்தை அதிகப்படுத்தியிருக்கிறாரு. உடனே அந்த பணம்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற பாதிப்படைஞ்சவர்கள்லாம் உடனே வந்து அந்த பணத்தை வந்து 50,000 ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருக்கிற மக்கள் பிரதியை வச்சு கொடுத்துருவோம். மீதி 9.5 லட்சம் வந்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவோம். அதுக்காக தனியாக கார்பஸ் கிரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா விரைவாக நம்ம அதை செய்யணுங்கிறதுக்காக. இது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அவங்களுக்கு வந்து பயிரில் ஏதாச்சும் பிரச்சனை, அங்கே இருக்கிற யானைகள் வந்து மிதிப்பட்டு பயிர் இறந்ததாக கூட அதை உடனே ஆய்வு செஞ்சு நிவாரண பணிகளை உடனே 1 வாரத்துக்குள்ளே இல்லை 24 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் செஞ்சு. இதெல்லாம் முன்னாடி வந்து காலந்தாமதம் ஆகும், லேட் ஆகும், ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ளே நிவாரண பொருட்களை கொடுக்கணும், நிவாரண தொகையை கொடுக்கணும். நீங்கள் நிவாரணம் கொடுக்குறதுக்கு அது வெளிவராமல் இருக்கிறதுக்கு என்ன நிரந்தரம்? நான் தான் சொன்னேன். எப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிப்போ இப்போ புது டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. எங்கள் சில இடத்துல வந்து அந்த எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சவுண்ட் எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்ட் எழுப்பும்போது யானைகள் வராமல் இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே கோயம்புத்தூரில் வச்சு அதை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம், டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு 6 மாதமாக அந்த டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதுக்கான உபகரணங்களை நம்ம வாங்கலாம். இது மாதிரி புதுசாக சில விஷயங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம வாங்கலாம். ஒவ்வொன்றா தானே நம்ம பண்ண முடியும். அதுக்காக பண்ணிட்டு சார். இந்த காக்கா ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் என்ஓசி இல்லாமல் எந்த பில்டிங்கும் இது பண்ண முடியாது சார். ஆனால் பஃபர் ஜோனில் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தான் இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்லாம் நிறையா வந்துருக்கு. எப்படி சார் என்ஓசி கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்? இல்லை, ஆய்வு செஞ்சு தான்ப்பா கொடுப்பாங்க. அது வந்து இப்போ நான் தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் பொதுவாக எப்படின்னு குறை சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே உரிமம் இருக்குது. இப்போ எல்லா இதுவுமே உரிமத்தோட தான் நடக்குது. அப்போ உரிமம் இல்லைன்னா குறிப்பிட்டு இந்த நிறுவனம் இந்த ரிசார்ட் இந்த இடத்துல உரிமம் இல்லாமல் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பொதுவாக சொன்னால் அது எப்படி? இப்போ எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு பெர்மிஷனில் பிரச்சனை இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்கலாம். அது நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் தானே என்ன சொல்ல முடியும்? இப்போ பொதுவாக மற்ற இப்போ அப்போ எல்லா ஹோட்டலும் பண்ணால் இல்லீகலாக நடக்கிற மாதிரி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? ரொம்ப தப்பு இல்லை. அதாவது கேட்குறதுனா இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து உரிய உரிமத்துடன் தான் செயல்படுதா? அது நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாமே உரிமத்தோடு தான் செயல்படுது. உரிமம் இல்லாமல் செயல்பட்டது ஏதாச்சும் நம்மளே அறியாமலே, அரசுக்கு அறியாமலே சில டைம் வந்து ஏதாச்சும் ஒன்று தொடங்கலாம். அப்படி தொடங்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வாங்க. நான் உடனே அந்த கன்சர்ன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுகிறேன். அதுக்கான என்னங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உரிய பத்திரங்கள் வச்சுருக்காங்களா, உண்மையான பத்திரங்கள் வச்சுருக்காங்களா, அது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம பண்ண முடியும். மற்ற இடத்துல நம்ம நீங்கள் ஏதாச்சும் குறிப்பிட்டு இந்த இடம் இந்த ரிசார்ட்டு இந்த 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 நபர் இந்த இடத்துல வச்சுருக்கான்னு சொல்லுங்கள், நான் உடனே செக் பண்ணி உங்களுக்கு. கல்லார் எலிஃபண்ட் கார்டனில் வளப்பண்ணை அகற்றுறது சொல்லி ரொம்ப நாளாக அது நான் சொல்கிறேன். அது என்ன கேட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறைய நாற்றுகள் வந்து தேங்கி இருக்கிறாங்க. அதை வந்து உடனடியாக விவசாயிகளுக்கு கொடுத்தா அது வந்து பயன்படுவதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? சரி, நான் கோரிக்கையை வச்சு நான் என்னென்னு பரிசீலிக்கிறேன். ஆமாம், 40 ட்ரெக்கிங் ரூட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஆமாம், கூடிய சீக்கிரமாக நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அதை துவங்க வைக்க இருக்கிறாரு. அது எந்த இடம் எந்த ட்ரெக்கிங் 40 ட்ரெக்கிங் ரூட்டு ஒரு 3 விதமாக, அதாவது ஈஸி, மாட்ரேட், டஃப் அப்படின்னு 3 விதமாக பிரிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த ட்ரெக்கிங் ரூட் வந்து நம்ம நிறைய பேர் ட்ரெக்கிங் இப்போ விரும்புவாங்க. அதை முன்னெடுத்து தான் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் ஆலோசனைப்படி நம்ம துறை அதை முன்னெடுத்து இன்றைக்கி இந்த 40 ட்ரெக்கிங் ரூட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பேசிக்கான விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அது துவங்கிறது தான். விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் தேதி கேட்டிருக்கிறோம். அதை பொறுத்து நாங்கள் துவங்குவோம். எதுப்பா? ஆமாம், அது எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குப்பா, ஒரு அப்ளிகேஷன்லேயே இருக்குது. எல்லாமே நீங்கள் எந்த ரூட்டு நீங்கள் ஆப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஃபீஸ் வந்து அதிலே இருக்குது. அந்த வெப்சைட் லான்ச் எல்லாமே ஆன்லைன் தான். இனிமே தான் இல்லை இந்த மாத கடையில் அது கூடி சீக்கிரம் விரைவில் சார். தமிழ்நாட்டில் 3 விதமான நன்னீர் நாய்கள் வந்து கடந்த 20 ஆண்டுகளில் வந்து நிறைய அழிஞ்சிருச்சு. தாமிரபரணியில் நடந்த மணல் கொள்ளை, அந்த ஆற்றோர அந்த புதர்கள்லாம் அழிப்பு அப்படின்னால வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க சார் பெங்களூரில் ஒரு NGO. என்னென்னு 20 வருஷத்தில் இந்த நன்னீர் நாய்கள் 3 விதமான நன்னீர் நாய்கள் வந்து முற்றிலும் தமிழ்நாட்டில் அழிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஏதாவது கொள்கை ரீதியான ஏதாவது முடிவு எடுப்பீங்களா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் என்னென்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம்தான். எந்த ஒரு ஸ்மால் கிளாட் ஆட்டர்ஸ்
ஆட்டர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப ரேர், அது பார்க்குறது முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரேர் தான் அது. கண்டிப்பாக அதுக்கான சில அது இப்போ இப்போ சில அரிய வகையாக, அதாவது ரொம்ப தெரியப்பட்டதெல்லாம் இப்போலாம் அரிய வகையாகிடுச்சு ஒரு சில இதெல்லாம். நம்ம அதுக்கெல்லாம் சில கண்டிப்பாக கவனம் எடுத்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம பண்ணுறோம். இப்போ வரையாடுக்கெல்லாம் அதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம முதலமைச்சர் இப்போ வரையாடு ஸ்டேட் அனிமல் மாநில விலங்கு அதெல்லாம் நம்ம அதிகப்படுத்தணும். அதை வந்து இன்னும் அதுக்கான தேவைகள் என்ன அதெல்லாம் புரிஞ்சு கூட நம்ம அதை சிறப்பாக பண்ணணும். இப்போ கூட ஒரு வரையாடு வந்து ஒரு வரையாடுக்கு வந்து அந்த புழு பிரச்சனை வந்துருச்சு. அது கூட நாங்கள் தனி கவனம் எடுத்து அதுக்கு சிகிச்சை அளித்து மறுபடியும் விட்டுருக்குறோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் கவனம் எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ராம்சார் தலங்கள்லாம் இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்கள் எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அந்த இருக்குது. இதுக்குன்னு ஈரநிலை இயக்கம், இதுக்குன்னு பசுமை தமிழ்நாடு இயக்கம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓகே அது தொடர் படிப்பா இது எல்லாமே. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே தொடர் பண்ணி தான். இப்போ பர்குலேஷன் பான்ஸ், வாட்டர் ட்ராப்ங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஸ்டடி எதனால வெளியே வருது, ஏதாவது ஸ்டடி ஏதாவது இல்லை அப்படி இல்லை. நம்மளுக்கு ஏதாச்சும் அதனால் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதோ தொடர்ந்து வனத்துறையோட பணி நல்லபடி போயிட்டுருக்கு. சரி ஃபோர் ட்ராக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? 6 மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு. உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம். தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர் ட்ராக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர். அரசு மேல்நிலைப்பள்ளி, வங்கி கிளைகள், தொழில் ஸ்தாபனங்கள், ஸ்பின்னிங் மில்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள், அரசு அலுவலகங்கள், ஏடிஎம்கள், நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை, மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி, மாதத்தவணை செலுத்தியும் சொந்த இல்லம் அமைக்கலாம். 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 2 மாடி, 3 மாடி என ஒரே ஹோல்சேல் விலை கட்டுமான பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டினாலும் மிச்சம் செய்ய முடியாத பணத்தை மிச்சம் செய்து எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவில் அமைக்கப்பட்டுள்ளது நம் அண்ணாமலையார் நகர். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 9865729011 9384391299. வணக்கம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது மிக நல்ல திட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது, மக்களின் வரிப்பணம் வீணாகிறது. அதனால் இது ஒரு நல்ல முயற்சி. மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு. இது உடனே சும்மா அப்படியே பொத்தாம்பதுவாக உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. முன்னாள் குடியரசு தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில், அவர் சட்ட வல்லுநர் கூட, அவர் தலைமையில் எடுக்கப்பட்ட பல சிந்தனைவாதிகள், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள், கட்சிகள், இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது. இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈட்டி வருகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் 10 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மூடிய ஃபோர்டு கம்பெனியை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், கம்யூனிஸ்டுகள்
இருக்கும் வரை எந்த நிறுவனமும் எந்த தொழிற்சாலையும் இவர்கள் சரியாக நடத்த முடியாது. ஆக சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்குவதற்கு உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றோடு எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னென்னா, சகோதரர் அன்பில் மகேஷ் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன், எங்கள் ஏரியாவுக்கு வந்தவரை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஏரியாவிலேருந்து முட்டை வெளி கடையில் விற்கப்படுது. அரசு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முட்டைகள் வெளி கடைகளில் விற்கப்படுகிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக உங்கள் ஏரியா முட்டையை எடுத்துகிட்டு போனவரை இப்போ என்ன செய்ய போகிறீங்க? உடனே மகாவிஷ்ணுவை கைது செய்த மாதிரி இந்த முட்டையை எடுத்துகிட்டு போனவங்களை என்ன செய்ய போகிறீங்க? ஆக அப்பட்டமாக பள்ளி கல்வித்துறையில் பல முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு வேண்டாத சில விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் மறுபடியும் அவர் கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த மாநாடை நடத்துகிறார். அந்த மாநாடு கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை விரிவுபடுத்துவதற்கா இல்லதை விரிசல் படுத்துவதற்கா என்பதுதான் இன்று பல பேரின் கேள்வியாக இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கக்கூடியதாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுக்கு பிறகு தேர்தல் நடக்குது. ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டு யூனியன் டெரிட்டரி ஆனதுக்கப்புறம் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்த முடியாத கட்டமைக்கக்கூடிய நிலையில் ஒரு நாடு முழுவதும் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை. நம்ம ஜம்மு காஷ்மீரை எப்பவுமே விதிகளை எடுத்துக்க கொள்ளக்கூடாது. இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயமாக சாத்தியம் என்பதற்காகத்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம், சட்டமன்றம், அதற்கப்புறம் உள்ளாட்சி. நீங்கள் இதை மேற்கோள் காட்டி இதை நீங்கள் மேம்படுத்தி நாம் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஏதாவது ஒரு காலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும். மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படும். மக்களுக்கான பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அதற்கு ஆகும் பணச்செலவு ஒரே செலவோடு போகும். இது நாட்டிற்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு மட்டும், தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல, கட்சிகளுக்கும் மிச்சப்படுத்தும் இந்த பணம். அதனால் இது மிக மிக ஆரோக்கியமான ஒன்று ஜனநாயகத்தில். ஏன்னா சுதந்திரம் அடைந்து 4 தேர்தல்கள் அப்படி தான் வந்து கொண்டிருந்தது. அப்போல்லாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருந்தது. இன்றைக்கி இது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பது ஆரோக்கியமானது என்பது எனது கருத்து. அதாவது திடீர்னு ஒரு வதந்தி, தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார், முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு என்ற பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம், நிச்சயமாக இன்றைக்கி இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க பகுத்தறிவாதிகள். பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க அதனால் எல்லாரும் சொன்னாங்க. ஏன் ரொம்ப எல்லா வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன், நான் அதுக்கு சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நல்ல நாள் இல்லை, அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பகுத்தறிவாதிகள், அவங்க பகுத்தறிவாதிகள். நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது, அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும். ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள். இன்னொன்று, எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான். ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு. அண்ணன் பழனி மாதிக்கிறதுக்கு விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குற மாதிரி. ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல, உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா. அதுதான் அது. இன்றைக்கி இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணாதுரை, நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியனை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ, அதாவது அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறாரு, 25வது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும் பொழுது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 50வது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 75வது வருஷம் கொண்டாடும் போது ஆட்சியில் இருந்தோம், 25வது வருஷம் ஆட்சியில் நடக்கும்போதும் கலைஞர், அப்புறம் 50வது வருஷம் ஆட்சி அவங்க பவள விழா பொன் விழா கொண்டாடும் போதும் கலைஞர், 75வது விழா பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின், 100வது விழா கொண்டாடும் போது உதயநிதி, அப்புறம் 125வது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் மகன்
பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கலைஞர் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும். இதுதான் இது மது ஒழிப்பு மாநாடு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிறுத்தையாக ஆரம்பித்து சிரித்து போயிட்டாரு. ஆக இன்னைக்கு வந்து திருமா அவர்களுக்கு இது உங்களுக்கு பெருமா என்பதுதான் எனது கேள்வி. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சிகளை இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரி இந்த மாநாடு ஆரம்பத்தில் இருந்த ஜோறு இப்போ அப்படியே குறைஞ்சு அக்டோபர் 2 இவங்க மாநாடு எப்படி நடக்கும் என்பது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மாநாடு எதிர்பார்க்கலாமா? அதனால அது நடக்காதனால நீங்கள் அதிருப்தியில் பேசுகிறதா வந்து திரும்ப நேற்று சொல்லியிருக்கேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. திருமா எதிர்பார்த்தது நடக்கலைன்றதுதான். தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கல. திருமா எதிர்பார்த்தது நடக்கலை. திருமா எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை என்பது தான். ஏன்னா ஒரு மிரட்டலோட ஸ்டாலினை பார்க்க போனார், முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போனார். அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலினை பார்த்துவிட்டு மிரண்டு வந்து வெளியே வந்தார். ஆக மிரட்ட சென்றவர் மிரண்டு வெளியே வந்தார், அவ்வளவுதான். ஆக அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே தவிர பாவம் அவர் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு எப்படி சொல்லுவார்? அதனால தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்புறமா பாஜகவுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? எனக்கு அவர் போனதுக்கப்புறமா பெருசாக ஒரு டெய்லி அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தினம் மரியாதைக்குரிய அண்ணன் H. ராஜா அவர்கள் தலைமையில் இன்றைக்கி கூட நான் இங்கே வந்திருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால் உறுப்பினர் சேர்க்கை தான் எங்களோட பிரதான முயற்சியாக இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இடப்பட்டு இருக்கிறது. அதனால் சேவை நிகழ்ச்சி, அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை. அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இல்லை, நான் அதுக்கு பதில் இல்லை. அது வந்து நீங்கள் வேணும்னா இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டாம். கட்சி அவர் படிக்க போயிருக்கிறார். அவர் போயிருக்கின்ற நேரத்தில் கட்சி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு கூட கோர் கமிட்டி கூட சேர்ந்து திருச்சியில் என்ன திட்டமிட்டோம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இல்லை, பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போல பணியாற்றி கொண்டிருக்கிறது. தலைவர் படிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் இப்போ இங்கே உள்ள எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது. கமலஹாசனும் அமெரிக்காவில் ஏஐ படிக்க போயிருக்காரு. சரி, கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வரும்போது பார்ட் டைமாக வராது அப்படின்னு சொல்லி பாஜக. சரி, இப்போ அண்ணாமலை வந்து இந்த மாதிரி பார்ட் டைமாக பண்ணுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பார்ட் டைம் இல்லை, அவர் ஃபுல் டைமாக தானே பணியாற்றி கொண்டு இருந்தார். ஃபுல் டைமாக பணியாற்றி கொண்டு இருந்தவர் இன்னைக்கு படிக்க போயிருக்கிறார், அவ்வளவுதான். 3 மாதம் படிச்சுட்டு வரட்டும். அதுக்குள்ளே இப்போ என்னப்பா பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னா இப்போ உங்களுக்குலாம் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை. பிஜேபியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அது பிரச்சனை உண்டாக்கலன்னு. பிரச்சனை இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லையே. என்னப்பா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்களாம் ஏதாவது பிரச்சனை உண்டாக்காதுங்க. பாஜக என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை. ஆக இல்லை, அது உட்கட்சி இல்லை, அது உட்கட்சி ரீதியாக பல திட்டங்கள் இருக்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஒட்டுமொத்தமாக நல்ல நிகழ்ச்சி நடக்குது. இப்போ நீங்கள் வேறு பிரச்சனை உண்டாக்கி விட்டுற போகிறீங்க. அதனால் ஒரே ஒரு விஷயம், இந்த ஜிஎஸ்டி பற்றி ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. இதற்கு முன்னால் வேட்டுக்கு மேலே ஒரு எக்ஸைஸ் டியூட்டி, அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேலே வேட்டு, இதெல்லாம் பார்த்தா டேக்ஸ் போட்டு இதே பண்ணுக்கு வந்து 12% கட்டி கொண்டிருந்தாங்க. அப்புறம் 5% ஆச்சு. ஆக அதிகப்படியான வரியை குறைத்திருக்கிறது ஜிஎஸ்டி என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம். அதனால் நீங்கள் சந்தோஷம் தம்பிங்களா? நடிகை விஜய் தவறான பாதைன்னு சொல்லலை. அவர் வந்து ஒரு பொதுவான பாதையில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்றதான். ஒத்தை சாயம் பூசிக்கொண்டு அதில் போக ஆரம்பித்திருக்கிறார் என்பது எனது கருத்து. கோரிக்கை இல்லை, அதாவது பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். நம்மளோட உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளிலும் கவனம் செலுத்தணும். ஆமாம், மேலேருந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த 2 மாதங்கள் முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதனால எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கையில் நாங்கள் கவனம் செலுத்தி வருவோம். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு புதிய தொழிற்சாலைகள் வந்து
இங்கே பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்றதற்காக நான் இங்கே வருகை தந்தேன். மத நல்லிணக்கத்துக்காக எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இந்த நிர்வாகம், இந்த ஆதீனத்தில் தொடர்ந்து வருபவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது பற்றுள்ளவர்கள். செம்மொழி அறிவிக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அனைத்து நிலையிலும் தமிழ் சங்கங்கள் சார்பாக தமிழ் மொழிக்கு, தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடு இணைந்து அவர்கள் பயணித்தவர்கள், அதற்காக ஆதரவு கொடுத்தவர்கள் என்ற பெருமையோடு தான் அவர்களை சந்திப்பதற்காக இன்றைக்கு நான் வந்தேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களை இன்று பகல் 12 மணி அளவிலே அவரை சந்திக்கின்ற நேரத்தில் நான் கோவைக்கு செல்லுகிறேன். இதேபோல பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க செல்லுகிறேன். அதே நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நாணயத்தை அவரிடத்திலே கொடுத்து அதைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவருடைய சந்திப்பு இருக்கும் என்பதற்காக செல்லுகிறேன் என்று சொன்னவர் மிக்க மகிழ்ச்சியோடு சென்று என் சார்பாகவும் நானும் விசாரித்ததாக அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் 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 என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் இந்த தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம். அதற்கு தொடர்ந்து திரு சாந்தலிங்க அடிகளாருடைய அந்த புகழ் ஓங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, என்றைக்கும் எப்பொழுதும் தமிழோடு இருக்கின்ற பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளாரோட இன்றைக்கு அவரை நாம் அந்த நாணயத்தை கொடுத்து, கலைஞருடைய நாணயம் அவர் கையிலே கொடுக்கும்போது கலைஞருடைய அந்த ஒப்பீட்டை அவர் செய்தியாக சொன்னார். அதுவே எங்களுக்கு பெருமையாக இருந்தது. ஒரு நல்ல சந்திப்பு, இது மத நல்லிணக்கத்துக்காக ஏற்படுகிற சந்திப்பு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசுடைய வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு அனைத்து இஸ்லாமிய ஜமாத் அமைப்புகளாக சேர்ந்து நீங்க கனிமொழி சந்திச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அது எடுத்த எடுப்பிலே நாம் அதை எதிர்த்தோம். அதை நிறைவேற்றக்கூடாது என்பது ஆரம்ப கட்டத்திலே வலியுறுத்தி சொல்லியுள்ளோம். அதற்காக தான் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜா அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் MM அப்துல்லா அவர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் இங்கே இணைந்து வாழக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அத்தனை ஜமாத்தினுடைய ஒருமித்த கருத்தாக தான் அதை நாமும் வலியுறுத்தி சொல்லுகிறோம். அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்திற்காக ஒற்றுமையாக இருக்கின்ற பன்முகம் கொண்ட இந்திய நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒற்றுமையில் வேற்றுமை காண வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதுதான் நாம் வருத்தத்தோடு அதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலே அதை நாம் எதிர்த்தோம், என்றைக்கும் அதை எதிர்ப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். வக்ஃப் வாரியத்துக்கு தமிழ்நாடு புதிய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நவாஸ்கனி அவர்களை இன்றைக்கு ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு அவரும் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவரை வாழ்த்துகின்ற நேரத்தில் உங்கள் பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவரிடத்திலே சொல்லியுள்ளார். அந்த அடிப்படையில் அந்த துறை அமைச்சர் என்ற முறையில் நான் அந்த வாரியத்தினுடைய தலைவரோடு வக்ஃப் வாரியத்தினுடைய நிர்வாகத்தை மிக உற்று பார்த்து கண்காணித்து சிறப்பாக நடத்துவதற்கு உறுதியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை முதல்வராக பொறுப்பேற்ற விஷயங்களை சொல்லிட்டு அமைச்சராக நீங்க எப்படி பாக்குறீங்க? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்முடைய இன்றைய முதல்வர், அன்றைய இளைஞரணி செயலாளராக இருந்தவர்,
சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்து பணியாற்றியவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு கலைஞர் உரிய நேர காலத்தில் துணை முதல்வரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கொடுத்து சிறப்பான முறையில் ஆட்சி அவர் செய்தார். உள்ளாட்சியில் ஒரு நல்லாட்சி என்கிற அளவிற்கு தளபதி அன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். எனவேதான் தளபதியை பார்த்து நம்முடைய கலைஞர் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதற்கு பேர் தான் ஸ்டாலின் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் செல்லப்பிள்ளை, நம்ம கலைஞரின் பேரப்பிள்ளை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இளைஞர்களை ஒன்றாக சேர்த்து கழகத்துக்கு வலு சேர்த்து இருக்கிறார். அவரும் அந்த உழைப்பு 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 என்ற நிகருக்கு அவருடைய பணி நடைபெறுகிறது. எனவே கலைஞரை போல நம்முடைய முதலமைச்சர் உரிய நேரத்தில் யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பதை அறிந்து வழங்கி கொண்டு இருப்பதை போல நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக கலைஞரை போல தளபதியை கொடுத்தது. தளபதி நிச்சயமாக அதை உருவாக்கி தருவார் என்பது எங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை. கழகம் ஒரு குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த ஒரே குடும்பம். அதான் அண்ணா அருமை தம்பிமார்களே என்று சொன்னார், கலைஞர் உடன்பிறப்புகளே என்று சொன்னார், தளபதி அவர்கள் நான் உங்களில் ஒருவன் என்று சொல்லுவோம். இது ஒரு குடும்பமாக இருக்கிற இயக்கம். இதில் யார் உழைக்கிறார்களோ, யார் தியாகம் செய்கிறார்களோ, யார் இந்த இயக்கத்துக்காக உண்மையாக இயக்கத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னையே நான் சொல்லிக்கொள்கிறேன். சாதாரண நிலையில் இருந்த என்னை, ஒரு பேரூர் கழக செயலாளராக இருந்த என்னை மாவட்ட அவைத்தலைவராக, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினராக, தலைமை செயற்குழு உறுப்பினராக, அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக, இன்றைக்கு பேரூராட்சி மன்ற தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை இந்த இயக்கம் உருவாக்கி கொடுத்திருக்கிறோன்னு சொன்னால் சாதாரண தொண்டனை போலதான் இந்த இயக்கத்தில் உள்ள 2 கோடி தொண்டர்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கிறதோ அதை போலதான் சீர்பார்த்து நம்முடைய கழகம் தலைமை அந்த முடிவை எடுக்கிறது என்பதுதான் எல்லோரும் அறிந்தது. வரலாற்று நடிகளார் பேசும்பொழுது தமிழுக்காகவும் அதே போல வடத்துக்காகவும் பல்வேறு பணிகளை கலைஞர் செய்தது சொன்னாரு. ஆனா ஏற்கனவே பாஜக தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னா திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு இந்து மடாதிபதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாஜக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கு. இது எப்படி பாக்குறது? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் திருவாவூர் தேர், ஓடாத தேரை ஓட வைக்கணும் என்று எல்லாருடைய கோரிக்கை. அந்த தேர் ஓட வைப்பதற்காக ஒரு பெரிய தார் சாலையை அங்கே கலைஞர் அமைத்தார். அப்போ தார் சாலை அமைக்கும் போது விமர்சனங்கள் வந்தது. தேர் ஓட்டுவதற்காக 4 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலையா என்று. அதையெல்லாம் உற்று பார்த்த கலைஞர் தேர் ஓட்டம் சென்ற பிறகு மக்களிடத்திலே சொன்னார், தேர் சென்று விட்டது, இனி மக்கள்தான் இதை பயன்படுத்த போகிறார்கள், மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த சாலையை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி. அதே போல அன்றைக்கு கலைஞர் சொன்னதை தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு இந்து அறநிலைத்துறை மூலமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்துவது, கட்டுமான பணிகளை அமைப்பது, பக்தர்களுக்கு பாதுகாப்பான நிலையை உருவாக்கி கொடுப்பது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு கலைஞர் சொன்னதை போல முருகர் தமிழ் கடவுள் என்று கலைஞர் குறிப்பிட்டு அன்றே சொன்னார். அதனால்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அந்த திருச்செந்தூரில் வைத்து முருகனுடைய பக்தர்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை அழைத்து வந்து அந்த மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். எனவே இந்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் எப்போதும் இடையூறாக இருக்காது. அவரவர்கள் கொள்கையில் அவரவர்கள் உறுதியாக இருப்பதை வரவேற்கக்கூடியது. பகுத்தறிவு சிந்தனை எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே நேரத்தில் மனித நேயத்தோடு யார் எந்த பணியில் ஈடுபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் திராவிட மாடல். எல்லோருக்கும்
எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஃபோர் ட்ரக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? 6 மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு. உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம். தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர் ட்ரக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர். அரசு மேல்நிலைப்பள்ளி, வங்கி கிளைகள், தொழில் ஸ்தாபனங்கள், ஸ்பின்னிங் மில்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள், அரசு அலுவலகங்கள், ஏடிஎம்கள், நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை, மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி, மாதத்தவணை செலுத்தியும் சொந்த இல்லம் அமைக்கலாம். 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 2 மாடி, 3 மாடி என ஒரே ஹோல்சேல் விலை கட்டுமான பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டினாலும் மிச்சம் செய்ய முடியாத பணத்தை மிச்சம் செய்து எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவில் அமைக்கப்பட்டுள்ளது நம் அண்ணாமலையார் நகர். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 9865729011 9384391299. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.